எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துறோங்கிறத பார்க்கலாங்க. 2 முருங்கைக்காய் எடுத்துருக்குறேங்க. 3 முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு நாம் என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை 2ங்க, கிராம்பு 2ங்க, கசகசா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனுங்க, சோம்பு பார்த்திங்கன்னா அது 1 டீஸ்பூனுங்க, அப்புறம் மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனுங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கணக்குக்கு இஞ்சி எடுத்துங்க. அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ஒரு 2 பழம், மீடியம் சைஸ் 2 பழம் எடுத்துருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் 1 பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 150 கிராம் இருக்குங்க. தேங்காய் இந்த மாதிரி சில்லு ஒரு 3 சில்லு எடுத்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கணுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை 2ங்க, கிராம்பு 2ங்க, சோம்பு சேர்த்துக்கலாங்க, மிளகு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாங்க, இது சேர்த்துக்கலாங்க. கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 4 பருப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இஞ்சி சேர்த்துக்கலாங்க, பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கின பின்னாடிங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த செலவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க, மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு அந்த கலருக்கு வேண்டி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே இந்த குழம்பு நம்ம தாளித்து விட்டுலாங்க. இந்த முருங்கைக்காயை அதில் வேக போட்டுக்கலாங்க. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மூடி போட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. பாருங்கள், மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கையோடு இந்த மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜார் கழுவன தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. முட்டை இந்த மாதிரி கத்தியில் நம்ம கோடு போட்டுக்கணுங்க. 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. நம்ம இந்த முட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இவ்வளோதாங்க, முருங்கைக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க.